மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. சரியா? அது மட்டும் இல்லை, அக்டோபர் 31 அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை நான் சேர்த்துருக்கிறேன். சரியா? சரி, ஆரம்பிக்கலாமா? நவம்பர் 1 நடப்பு நிகழ்வுகள். மாதத்தின் முதல் நாள் சிறப்பாக இருக்கட்டும். மாதம் ஃபுல்லாக கண்டிப்பாக கரெக்டாக சூப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் ஒரு நோட் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக எழுதிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாம். நவம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 16வது G20 உச்சி மாநாடு. சரி, G20 அப்படிங்கிறது இந்தியா உள்பட ஒரு 20 நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் என்னது G20 அமைப்பு. அந்த G20 அமைப்பின் 16வது உச்சி மாநாடு ரீசெண்டாக நடந்திருக்கு. எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 16வது G20 உச்சி மாநாடு. உலகின் பொருளாதார சக்தியாக விளங்கும் 20 நாடுகள் அங்கவகிக்கும் G20 அமைப்பின் 16வது உச்சி மாநாடு இத்தாலி தலைநகர் ரோம் நகரில் அக்டோபர் 30 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. சரி, அப்போ 2021ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு நடைபெற்ற நாடு எது? இத்தாலி. இத்தாலியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் நகர். இது 22ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு இந்தோனேஷியாவில் நடைபெற உள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு நம்மளுடைய இந்தியாவில் நடைபெற உள்ளது. மறந்துடாதீங்க. இந்த மாநாட்டில் சில முக்கியமான அறிவிப்புகள் அறிவிச்சாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பாருங்க. நிகர பூஜ்ய பசுமை இல்ல வாயு உமிழ்வு அல்லது கார்பன் சமநிலை இலக்கை 2050ஆம் ஆண்டிற்குள் அடைய இலக்கு நிர்ணயித்ததற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, 2050ஆம் ஆண்டிற்குள்ள இந்த G20 அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிகர பூஜ்ய பசுமை இல்ல வாயு உமிழ்வு அல்லது கார்பன் சமநிலை இலக்கினை 2050ஆம் ஆண்டிற்குள் அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அது தொடர்பான நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆண்டு மறந்துடக்கூடாது, 2050. அது மட்டும் இல்லை, பாருங்கள், வெளிநாடுகளில் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி செய்யும் புதிய அனல் மின் நிலையங்களுக்கான நிதி உதவியை 2021ஆம் ஆண்டிற்குள் நிறுத்துவது என G20 தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். சரியா? வெளிநாடுகளில் நிலக்கரி மூலமாக மின் உற்பத்தி செய்யும் புதிய அனல் மின் நிலையங்களுக்கான நிதி உதவி நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் இந்த வருஷமே அப்படிங்கிற மாதிரி அறிவித்த அமைப்பு இது G20 அமைப்பு. இது தவிர சர்வதேச சராசரி வெப்பநிலை உயர்வை 2 டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக வைத்திருக்கவும் பாரிஸ், சரி, 2015ஆம் ஆண்டில் நடைபெற்ற பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் 2015 படி தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தின் வெப்பநிலையிலிருந்து 1.5 டிகிரி செல்சியஸிற்கும் மிகாமல் கட்டுக்குள் வைத்திருக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சரி, ஜென்ரலாக ஓவராலாக 2 டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதை? உலகின் சராசரி வெப்பநிலை உயர்வை. அது மட்டும் இல்லை, 2015 பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தின்படி தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தின் வெப்பநிலையிலிருந்து 1.5 டிகிரி செல்சியஸிற்கும் மிகாமல் கட்டுக்குள் வைத்திருக்கவும் இந்த G20 மாநாட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சரியா? இந்த மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேசினார். சரி, இது G20 மாநாடு. அடுத்து இன்னொரு மாநாடு இருக்கு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. G20 பற்றி ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. கிளாஸ்கோ பருவநிலை மாநாடு, அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாடு, அதாவது COP26 அப்படின்னு சொல்லுவாங்க. COP26 அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். சரி, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. COP26 ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 12 வரை நடைபெற உள்ளது. சரி, நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நவம்பர் 12 வரை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இம்மாநாட்டை COP26 அமைப்பின் தலைவரும் பிரிட்டன் நாட்டின் எம்பியுமான அலோக் சர்மா தொடங்கி வைத்துள்ளார். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த COP26 அமைப்பின் பிரசிடென்ட் யாரு? அலோக் சர்மா. அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். தற்போது பிரிட்டன் நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அலோக் சர்மா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஒரு விளையாட்டு செய்தி. செர்பிய ஓபன் செஸ் யூனியன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூனியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் எங்க? ஈரோடை சேர்ந்தவர் தான் யூனியன். அவர் இந்தியாவோட ஒரு கிராண்ட் மாஸ்டர். ரீசெண்டாக ஒரு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. எதில் அப்படின்னு சொல்லி பாருங்க. செர்பியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யூனியன் சாம்பியன் பட்டத்தினை வென்றுள்ளார். இவர் ஈரோட்டை சேர்ந்தவர் ஆவார். சரி, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் யூனியன். சமீபத்தில் செர்பியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் யூனியன். அடுத்து ஒரு கொரோனா தொடர்பான ஒரு செய்தி.
சைக்கோவ்டி கொரோனா தடுப்பூசி. இந்தியாவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவேக்சின், கோவிஷீல்டு, ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி அந்த மாதிரி ஒரு தடுப்பூசிகள் வந்து போடப்பட்டு வருகிறது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோவ்டி அப்படிங்கிற அந்த கொரோனா தடுப்பூசி வந்து 12 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறுவர்களுக்கு வந்து நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம், அவசர காலத்தில் செலுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வழங்கியிருக்காங்க. அதுதான் நியூஸில் வந்திருக்கு பாருங்க. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா மருந்து தயாரிப்பு நிறுவனம் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சைக்கோவ்டி கொரோனா தடுப்பூசியை தயாரித்துள்ளது. அது ஸ்பெஷல் என்னன்னு பாருங்க, இது உலகின் முதல் பிளாஸ்மா டிஎன்ஏ தடுப்பூசி ஆகும். சரியா, இது உலகின் முதல் பிளாஸ்மா டிஎன்ஏ தடுப்பூசி. பேர் என்னது? சைக்கோவ்டி கொரோனா தடுப்பூசி. தயாரித்தது அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா நிறுவனம். அதில் என்ன சிறப்புன்னு பாருங்க, இது 3 தவணைகளாக 28 நாட்கள் இடைவெளியில் ஊசி மூலமாக அல்லாமல், சரியா, ஊசி போடாமல் நம்ம ஆட்கள் கொரோனா தடுப்பூசி வந்து ஊசி போடலனாலும் எதனால எப்படினாலும் எடுத்துப்பாங்க. ஊசி போட்டால் தான் நமக்கு வந்து பயம். ஊசி மூலமாக அல்லாமல் பிரத்யேக மருந்து செலுத்தும் ஜெட் மூலமாக தோல் வழியாக வழியின்றி செலுத்தக்கூடிய ஒரு தடுப்பூசி ஆகும் இந்த சைக்கோவ்டி. யார் தயாரித்திருக்காங்க? சைடஸ் கேடிலா நிறுவனம். இது 12 முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு செலுத்துவதற்கான ஒரு கொரோனா தடுப்பூசி ஆகும். அந்த ஏஜ் பார்த்துக்கோங்க, 12 முதல் 18 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கான ஒரு தடுப்பூசி தான் சைக்கோவ்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 75 ஆண்டுகள் நிறைவு செய்தது அமுல் நிறுவனம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமுல் அப்படிங்கிறது அமுல்யா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட பேர் தான் அமுல். அது அமைந்துள்ள மாநிலம் குஜராத். பாருங்க, குஜராத்தில் 1946ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பால் பொருள் உற்பத்தி நிறுவனமான அமுல் 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. சரியா, சமீபத்தில் எந்த ஒரு பால் உற்பத்தி நிறுவனம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது? அமுல். அமைந்துள்ள மாநிலம் குஜராத். அடுத்து பாருங்க, மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். சரியா, ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. சரி, அதை வந்து அந்த அக்டோபர் மாதத்தை பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பிங்க் அப்படின்னாலே அந்த மார்பக புற்றுநோய் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து அந்த பிங்க் கலர் தான் நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க பிரச்சாரங்கள் பயன்படுத்தும் போது. சரியா, அதனால தான் அக்டோபர் மாதத்தை என்ன சொல்லியிருக்காங்க? பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் அக்டோபர் மாதத்தில் அனுசரிக்கப்படும். அதே மாதிரி அக்டோபர் மாதத்தை அமெரிக்காவில் என்ன சொல்லியிருந்தாங்க? இந்து பாரம்பரிய மாதம். சரி, இந்துக்கள், சரி, இந்து பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாடு அமெரிக்கா. அதே மாதிரி அக்டோபர் மாதத்தை வந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் அப்படின்னா தேசிய ஊட்டச்சத்து மாதம். செப்டம்பர் வந்து ஊட்டச்சத்து மாதம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு நாள் ஜூலை 18 தமிழக முதல்வர் அறிவிப்பு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2019 நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சரியா, அந்த ஆட்சியின் போது நவம்பர் 1 வந்து தமிழ்நாடு தினமாக அறிவிக்கப்பட்டு 2019 முதல் தமிழ்நாடு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சரியா, இப்போ ரீசெண்டாக திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவின் முதல்வராக பதவியேற்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18 தமிழ்நாடு நாளாக அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி புதிய அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம். அறிஞர் அண்ணாவின் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் என்பது ஜூலை 18 1967 அன்று தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எனவே ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கடைபிடிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது 2019ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு மாநில தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ மாற்றி இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்து ஒரு விளையாட்டு செய்தி. உலக டேபிள் டென்னிஸ் இந்தியாவின் சத்யன் மற்றும் ஹர்மித் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றது. பாருங்க, துனிசியா நாட்டில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜி சத்யன் மற்றும் ஹர்மித் தேசாய் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. எங்க? துனிசியா சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜி சத்யன் மற்றும் ஹர்மித் தேசாய் இணை. அடுத்து பாருங்க, இந்தியா அமெரிக்கா ராணுவ கூட்டு பயிற்சி. சரியா, அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் இந்திய அமெரிக்க படைகளின் 17வது கூட்டு பயிற்சியில் மெட்ராஸ் 7 ராணுவ பிரிவை சேர்ந்த 350 இந்திய வீரர்கள் கலந்து கொண்டனர். சரியா, எத்தனையாவது? 17வது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்ற இடம் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம். அதில் கலந்து கொண்டது மெட்ராஸ் 7 ராணுவ பிரிவை சேர்ந்த 350 இந்திய வீரர்கள் மற்றும் அமெரிக்க வீரர்கள். அடுத்து கடைசி செய்தி பாருங்க, முக்கியமானது.
விசாகப்பட்டினம் போர்க்கப்பல். ஒரு போர்க்கப்பலுக்கு வந்து விசாகப்பட்டினம் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கிறாங்க. இது எங்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க. மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் தளத்தில், சரியா, கட்டும் சொல்லி 2 டைம் எழுதியிருக்கேன், சாரி. மும்பையில் உள்ள மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள விசாகப்பட்டினம் என பெயரிடப்பட்ட போர்க்கப்பல் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட விமானங்களை அளிக்கவல்ல, சரியா, பிற நாட்டு போர் விமானங்களை அளிக்கவல்ல B-15B ரக போர்க்கப்பல் ஆகும். சரியா, கப்பலின் பெயர் என்னது? விசாகப்பட்டினம். அதை உருவாக்கியது மும்பையில் உள்ள மசாகன் கப்பல் கட்டும் தளம். சரி நண்பர்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், நம்ம நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காவல்துறைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பொது அறிவு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா தேர்வுக்கும் பயன்படுற மாதிரி தான். கஷ்டப்பட்டு பார்க்கும்போது 2 பக்கம் 3 பக்கம் நோட்ஸ் தான் இருக்கும். அந்த 3 பக்கம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுங்கிறது எனக்கு தான் தெரியும். தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக நோட்ஸை மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் படாதீங்க. கஷ்டப்பட்டாதான் வெற்றியின் கனியை ருசிக்க முடியும். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.